அதாவது இது அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சியினுடைய இலக்கு வெற்றி தான். அப்ப அந்த வெற்றிங்கும் போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நீண்ட காலம் இருப்பதாக நீங்கள் கருத வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அதிகபட்சம் இந்த செப்டம்பர் அக்டோபருக்கு பிறகெல்லாம் இந்த தேர்தல் மேகம் சூழ ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு தேர்தல் பணிகள் அந்த பூத் கமிட்டி லெவல், அதாவது வாக்குச்சாவடி அளவில் கட்டமைக்க வேண்டிய அந்த எல்லா கட்சிகளுக்கும் வாக்குச்சாவடிகளிலே அந்த முகவர்கள் நியமிப்பது, ஏஜென்ட் நியமிப்பது, இப்படி அதாவது அடிப்படை வேலைகளை செய்ய வேண்டிய அவசியமும் தேவையும் ஏற்பட்டுவிடும். சரி, மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ கம்பீரன் அவர்கள் கூட சொன்னாங்க, இது வளராத கட்சி அப்படின்லாம் சொன்னாங்க. அது ஒரு காலத்தில், அது நீங்க சொன்ன ஒரு காலத்தில் அப்படி அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருந்தது. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து எல்லோரும் அச்சம் கொள்கிற வகையில் பாரதிய ஜனதா கட்சி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 82 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதுல நீங்க அவருக்கு எத்தனை சதவீதம், இவருக்கு எத்தனை சதவீதம் கேட்டீங்கன்னா எல்லாமே கூட்டணியில எல்லா கட்சிகளும் சேர்ந்துதான் கூட்டு தான். அதனால பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 82 லட்சம் வாக்குகள் கிடைத்திருக்கிறது. அது 18.5%. அதனால பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து ஒரு அச்சம் கொள்கிற நிலையில தான் அது நாலு பொழுது வளர்ந்து வருகிற கட்சியாக இருக்கிறது.